வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கண்டிப்பாக vlog கிடையாது. இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு மனுஷனோட ஒரு மனுஷன் இல்லைங்க, பொதுவாகவே ஒரு மனுஷங்களோட வேண்டுதல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நோயோடு இருக்கிற ஒரு மனுஷன் வந்து கடவுள்கிட்ட என்ன வேண்டுவான்னா, கடவுளே எனக்கு நோய் இல்லாத வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுவான். கடனோட இருக்கிற ஒரு மனுஷன் என்ன வேண்டுவான்னா, கடவுளே கடனே இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுவான். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க கடவுளே நான் நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க. ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எனக்கு நல்லபடியான ரிசல்ட் வரணும், கம்மியாக தான் எழுதியிருக்கிறேன் இருந்தாலும் நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. அப்புறம் வந்து நல்ல ஜாப் வேணும்னா கடவுள்கிட்ட வேண்டுவாங்க, எனக்கு கடவுளே நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆக லேட் ஆகிட்டு இருக்கவங்க சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை லேட் ஆகிட்டு இருக்கவங்க சீக்கிரமாக குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வேண்டுதல்களில் வந்து கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நான் யாருமேன்ட்டு இல்லை, ஒரு சில பேர் கூட இருக்கலாம், கடவுள்கிட்ட போயிட்டு கடவுளே நீ எனக்கு எல்லாம் கொடுத்துருக்க, இதுவே எனக்கு போதும் கடவுளே, என்னோட மனசு நிறைஞ்சு இருக்குது, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் யாரும் சொல்லி கேள்விப்பட்டது கிடையாது. அப்படி கூட நீங்கள் இருந்தீங்கன்னா, எனக்கு தெரியல, இப்படிப்பட்ட மனுஷங்க இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த ஒரு மனுஷனுக்குமே வந்து ஏதாவது ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று கிடச்சிட்டுனா அதோட பெட்டராக ஒன்று கிடைக்கணும்னு சொல்லி வேண்டுவாங்க. அப்படி ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். கடவுள் வந்து மனுஷங்களுக்கு வந்து தேவைகள் வந்து எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு படைச்சிருக்கானா, அப்படி இல்லாட்டா நம்ம மனசு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இது 2 ரீசனாக தான் இருக்கும். ஒன்று கடவுள் அப்படி படைச்சிருப்பான், இல்லைன்னா நம்மளோட மனசு அப்படி இருக்குன்னு தான் காரணம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அது கிடைச்சதுக்கெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட நன்றி சொல்லுவோம். அந்த பழக்கம் வந்து மோஸ்ட்லி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மக்கள்கிட்ட. நானுமே அப்படி நன்றிலாம் சொன்னது கிடையாது இது வரைக்கும். ஆனால் நான் கடவுள்கிட்ட கேட்டு அது நிறைவேறிச்சுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். என்னோட பழக்கம் எப்படின்னா, எப்போதும் வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு கிடைக்கவே மாட்டேக்கே அப்படின்னு எனக்கு தோணும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு நோட் புக் வச்சுருக்கேன். அந்த நோட் புக்கில் நான் வந்து சிவன் கிட்ட எனக்கு இது கொடுங்கப்பா, நான் இது வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு இது வேணும், எனக்கு இது நடக்கவே மாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சேன்னா எனக்கு கண்டிப்பாக அது நடந்துருங்க. இது என் வாழ்க்கையில் நிறைய தடவை நடந்திருக்கு. கண்டிப்பாக எனக்கு அவர் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நோட்டில் வந்து நான் கேட்டது நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க நன்றின்னு சொல்லி எழுதி அதை முடிச்சிடுவேன். அந்த பேஜை அதை வந்து எம்டியாக விட மாட்டேன். எனக்கு கண்டிப்பாக அந்த பேஜில் வந்து நன்றின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இதேமாரி எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இனிமேலாவது கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டி ஏதாவது நிறைவேறிச்சுன்னா கண்டிப்பாக நன்றி சொல்லுங்கள். அது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம்ல, எனக்கு இது வேணும் இது கொடு அப்படின்னு கேட்குறோம்ல, அப்போ கொடுக்கும்போது கண்டிப்பாக நன்றி சொல்லணும்ல. இந்த ஒரு ஹேபிட்டை வந்து நீங்கள் எல்லாருமே வளர்த்துக்கோங்க. இது என்னோட ஒரு சின்ன என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணுங்கள். அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷப்படணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். கிடைக்கலன்னா பரவாயில்ல, அதை வருத்தப்பட வேண்டாம். இன்னும் கொடுன்னு சொல்லி நம்ம கடவுளையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.